இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நேற்று இரவு முழுவதும் எனக்கு ஒரு நிம்மதியான உறக்கமே இல்லை. இந்த மனம் என்கிற ரசாயன கலவை பாடாய் படுத்தியது. திடீர்னு எப்படி படுத்தியதுன்னா, என்னடா இப்படியே வேலை வெட்டிக்கு போகாமல் இதயத்தையே காரணம் சொல்லிக்கிட்டு அப்படியே மங்களம் பாடிக்கிட்டு அப்படியே இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டுச்சு. நான் பதில் சொன்னேன், என்ன பண்ணுறது, எனக்கு என்ன ஆசையா. திடீர்னு தலைவர் வந்தார், ஹார்ட் அட்டாக்குன்னாரு. 3 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 2 வருஷமாவது உயிர் வாழ்ந்திருப்பேன். 3 லட்ச ரூபாய் எப்படின்னு போட்டார். ஓட்டோ சொல்வது போல் வாழ்க்கை என்பது திட்டமிட்டு பயணிக்கும் போது திட்டமிடாத சம்பவங்கள் தருவதே அதன் இயல்பு அப்படிங்கிறாரு. சரிதான், நான் என்னென்னா பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பதில் கொடுத்தேன். உடனே மறுபடியும் கேட்டுது அந்த மனசாட்சி தூக்கம் வர விடாமல். அடுத்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிறது. டேய் தெரிலடா, தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னா யாரை பார்க்கறது, எங்கே போகிறது, வேலை கேட்கணும். உடம்பு இப்போ தான் வர 1ஆந்தேதியிலேருந்து பட்டி டிங்கரிங்கு ரீபெயிண்டிங்கு எஃப்சி இதெல்லாம் பண்ணி இப்போ தான் வந்திருக்கு. 1ஆந்தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் ரோட்லலாம் இறங்கி வேலை கேட்டு சுற்றணும். நிறைய பேருக்கு வேறு இந்த இதயம் பற்றி தெரிஞ்சு போச்சு, வேலை கொடுப்பானுங்களா இல்லையான்னு தெரியலை. இப்படி நிறைய கேள்வி, எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. நீ வேறு படுத்தாத, தூங்க விட்றான்னு திட்டினேன். விடலை. மறுபடியும் கேட்டான், டேய் வயசு 62, யூத்துங்களாம் வந்துட்டாங்க, வேறு ஏதாவது மாற்று வழி பாடலாம் லைஃப்பில் அப்படின்னு எரிச்சலாகிடுச்சு எனக்கு தூக்கம் வராமல். டேய் கம்னரிக்கா இல்லையா, இப்போ படுத்தாத, தூங்க விடு. உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3க்கு குறையில்லை. ஏதோ ஒன்று என் மைத்துணை என் மனைவி கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கான். என் மனைவியே சொல்லிட்டாங்க, உனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருவேன், எதுவும் கெட்ட பழக்கம் கிடையாது, மாத்திரை வாங்கி கொடுத்துவேன். மாத்திரை மட்டும் 7000 ரூபாய் வருது, அதை எப்படியாச்சும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம் உனக்கு. மறுத்த நீ வேலைக்கு போய் தான் ஆகணும், போகலை, இல்லை படம் பண்ணுற, ஏன் படம் பண்ணலை, இதெல்லாம் கேட்க மாட்டோம். ஏன்னா உன்னுடைய இதயத்தில் 2 ஸ்டண்ட் இருக்குது, சந்தோஷமாக இருக்கணும். ஃபீலிங்ஸே இவருக்கு வந்தார்னா மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரும், இந்த ஆப்ரேஷனுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி சொன்னதெல்லாம் சொன்னேன். இந்த மனசாட்சி கிட்ட கேட்க மாட்டேங்கிறான். மனிதர்களே, அடுத்தவே நம்மளை விமர்சிப்பதெல்லாம் விட்டுருக்கேன். நம்மளை முதல்லையே விமர்சித்து நம்மளை வாழ விடாமல் பண்ணுறது யார் தெரியுமா? நம்ம மனசாட்சி, குற்ற உணர்ச்சி. நம்மளுடைய ஆழ்மனம் கொடூரமானவன். அடுத்தவெல்லாம் நம்மளை படுத்த வேணாம், தருதலைன்னு சொல்லிட்டு வெளில ஒருத்தன் திட்ட வேண்டாம். நம்ம மனமே சாத்தான். மனமே சாத்தான் மட்டும் இல்லை, குட் ஃப்ரெண்டும் கூட. அப்படி பிடுங்கி எடுத்துருவான். அதை புரிஞ்சுங்க. மனதோ